இக்குன்னு சொல்றது வந்துட்டு மணிக்குன்றதையும் குறிக்கும். அதே மாதிரி இக்குன்றதையும் குறிக்கும்ன்றத நாங்க பார்த்திருந்தோம். அப்படித்தானே? அடுத்தது 1, 2, 3 வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதெல்லாம் பார்த்து படிச்சீங்களா அதெல்லாம்? ஓ. சரி. இப்ப நாம இன்றைக்கு படிக்க போற விஷயத்த நல்லா தெளிவா நினைவுல வச்சுக்கொள்ளுங்க. ஆ வெனக்கோட்ட சொல்லுங்க பாப்போம். என்னது? வெனக்கோட்ட. வெனக்கோட்டா. ஓ வெனக்கோட்ட. அடுத்தது வெத்தி. வெத்தி. வெனக்கோட்டா. வெத்தி. 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 என் பஸ்ஸே. என் பஸ்ஸே. என் பஸ்ஸே. உச்சரிங்க பிள்ளைகள். என் பஸ்ஸே. என் பஸ்ஸே. என் என் பஸ்ஸே. பஸ்ஸே. அடுத்தது ட களின். ட களின். டர்கலின். அடுத்தது ட டர்கலின். வித்தர். ட வித்தர். ட களின். டர்வித்தர். இப்ப வெனக்கொட்ட என்று சொன்னால் வெனக்கொட்ட என்றால் ஆகும்போது என்று அர்த்தம். வெனக்கொட்ட என்ன அர்த்தம்? ஆகும்போது. வெனக்கொட்ட. ஆகும்போது. அப்ப 2 மணி ஆகும்போதுன்னு எப்படி சொல்றது? 2 தெக்க வெனக்கோட்ட. தெக்க வெனக்கொட்ட. 2 மணி ஆகும்போதுன்னு சொல்லும்போது தெக்க வெனக்கொட்ட. அப்ப 2:30 மணி ஆகும்போதுன்னு எப்படி சொல்றது? தெக்கஹமார வெனக்கோட்ட. தெக்கஹமார வெனக்கொட்ட. தெக்கஹமார வெனக்கொட்ட. 2:30 மணி ஆகும்போது. அப்ப ஆகக்குள்ளன்னு சொல்லும்போது வெத்தி. அப்ப 3 மணி ஆகக்குள்ளன்னு எப்படி சொல்றது? துண துண வெத்தி. துணவெதி. அப்ப 3 காலாகும்போதுன்னு எப்படி சொல்றது? துண காலைய வெத்தி. துணகால வெதி. துண காலை வெத்தி இல்ல துணை கால வெத்தி. துணை கால வெத்தி. எப்படி? துணை கால வெத்தி. துணை கால வெத்தி. சரி. இப்ப 4 மணிக்கு பிறகு எப்படி சொல்றது? ஹத்தரட்ட பஸ்ஸே. பஸ்ஸு. ஹத்தரென் பஸ்ஸே. ஹத்தரென் பஸ்ஸே. ஹத்தரட்ட பஸ்ஸே வரக்கூடாது. ஹத்தரென் பஸ்ஸே. ஹத்தரென் பஸ்ஸே. 4 மணிக்கு பிறகு ஹத்தரென் பஸ்ஸே. அப்ப 5 மணிக்கு பிறகு பைன் பஸ்ஸு. பஹென் பஸ்ஸே. பஹென் பஸ்ஸே. அப்ப 6 மணிக்கு முதல் எப்படி சொல்றது? 6 மணிக்கு முதல். 6 மணிக்கு முதல். ஹயன் கலின். இல்ல. ஹயட்ட காலிங். ஹயட்ட காலிங். ஹயட்ட காலிங். ஹயட்ட ஹயட்ட காலிங். இப்ப இக்கு பிறகு வரும்போது என் பாஸே வரணும். இக்கு முதல் வரும்போது ட காலின் வரும். விளங்குதா? 6 மணிக்கு பிறகு எப்படி சொல்றது? 6 மணிக்கு முதல் எப்படி சொல்றது? சொல்லுங்க பாம். ஹயன் பஸ்ஸேண்டா 6 மணிக்கு பிறகு. ஹயட்ட கலிங்கண்டா 6 மணிக்கு முதல். 6 மணிக்கு முதல். அடுத்தது ட வித்தர. என்னது? ட வித்தர. ட வித்தர. ஓ இந்த ட வித்தர எதை குறிக்குதுன்னு சொன்னால் மணி மட்டுலன்றத குறிக்குது. சொல்லுங்கதா? மணி மட்டுலன்னு சொல்றேன் தானே? 6 மணி மட்டுல, 5 மணி மட்டுல இப்படி சொல்றேன் தானே? அதான் ஹயட்ட வித்தர 6 மணி மட்டுல. ஹத்தட்ட வித்தர 7 மணி மட்டுல. விளங்குதா இது? விளங்குதா பிள்ளைகள்? விளங்குதா? ஆம் சார். தெளிவா விளங்குதா? தெளிவா விளங்கிச்சா? சரி. வெனக்கொட்ட என்று சொன்னால் ஆகும்போது, வெனக்கொட்ட ஆகும்போது, வெத்தி ஆகக்குள்ள. ஹய வெத்தி 6 மணி ஆகக்குள்ள. நமே வெத்தி 9 மணி ஆகக்குள்ள. நமையாய் கால வெத்தி 9 கால ஆகக்குள்ள. இந்த ஆகக்குள்ளன்னு சொல்லும்போது வெத்தி. அடுத்தது என் பாசே. தஹேன் பாசே. 10 மணிக்கு பிறகு தஹயாய் காலேம் பாசே. 10 காலுக்கு பிறகு தஹயாக மாறேன் பாசே. 10:30 மணிக்கு பிறகு எக்குலஹேன் பாசே. 11 மணிக்கு பிறகு தொலஹேம் பாசே. 12 மணிக்கு பிறகு பஹேம் பாசே 5 மணிக்கு பிறகு. அப்ப ட காலிங்னு சொன்னா இக்கு முதல். தெக்கட்ட காலிங் 2 மணிக்கு முதல். துண்ணட்ட காலிங் 3 மணிக்கு முதல். ஹத்தரட்ட காலிங் 4 மணிக்கு முதல். ஹத்தட்ட காலிங் 7 மணிக்கு முதல். தஹேட்ட காலிங் 10 மணிக்கு முதல். அப்ப ட வித்தரன்னு சொன்னா மணி மட்டுல. தொலஹட்ட வித்தர 12 மணி மட்டுல. எக்கட்ட வித்தர 1 மணி மட்டுல. துண்ணட்ட வித்தர 3 மணி மட்டுல. ஹயட்ட வித்தர 6 மணி மட்டுல. ஹயாய் காலட்ட வித்தர
6:15 மட்டில, 6:00 විතර 6:30 මණි මට්ටල. විளங்குதா இது? விளங்கிட்டா? இந்த වෙනකොට වෙද්දී එන් පස්සේ ට කලින් ට විතර விளங்கிட்டா? ஓம் சார். சரி. இப்ப நாங்க முக்கியமான விஷயங்கள படிச்சுக்கணும். என்னது? பெரேதா. உச்சரிங்க பாப்போம். பெரேதா, பெரேதா. பெரேதா. பெரேதான்னு சொன்னா பெரேதா. முந்த நாள். பெரேதாண்டா என்னது? முந்த நாள். ஈயே நேற்று. ஈயே நேற்று. நேற்று. சரியா? ஈயே நேற்று. அத இன்று. அத இன்று. அப்ப இன்றைக்கு பிறகு எப்படி சொல்றது? இன்றைக்கு பிறகு எப்படி சொல்றது? சொல்லுங்களேன். இன்றைக்கு பிறகு எப்படி சொல்றது? அதன் பஸ்ஸே. அதென் பஸ்ஸே. அதென் பஸ்ஸே. இன்றைய மட்டிலன்னு சொல்ற தெரியுமா? இன்றைய மட்டில எடுத்துட்டு போங்கன்னு சொல்ற. எப்படி சொல்றது? இன்றைய மட்டில அதட்ட வித்தர. அதட்ட வித்தர. அதட்ட வித்தர. அடுத்தது நாளைக்கு நாங்க சொல்றது ஹேட்ட. நாளைக்கு என்ன சொல்றது? ஹேட்ட. அப்ப நாளைக்கு பிறகு எப்படி சொல்றது? ஹெட்டன் பஸ்ஸே. ஹெட்டென் பஸ்ஸே. அடுத்தது நாளை அன்றைக்கு அனித்தா. நாளை அன்றைக்கு எப்படி சொல்றது? அனித்தா. அனித்தா. அனித்தாண்டா நாளை அன்றைக்கு. நாளை மறுநாள் சொல்றது தானே. நாளை அன்றைக்கு நாங்க அனித்தான்னு சொல்றது. அனித்தா நாளை அன்றைக்கு. அடுத்தது பாந்தர். என்னது? பாந்தர். பாந்தர்ன்னு சொன்னா விடிய சாமம். காலையிலன்னு சொல்றோம். அதிகாலைக்கு நாங்க வந்துட்டு பாந்தர்ன்னு சொல்றது. அதிகாலைக்கு என்ன சொல்றது? பாந்தர். அடுத்தது உதே. 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 உதேன்னு சொன்னா காலையில. உதேன்ற என்ன? காலையில. காலை. அடுத்தது தவல். உச்சரிங்க. தவல். தவல். என்ன? தவல். தவல்னா மதியம். பகல். தவல்னா என்ன? மதியம். அடுத்தது ஹவச. என்னது? ஹவச. ஹவச என்று சொன்னா மாலை பின்னேரம் சொல்றதானே? ஹவச. சரி. அடுத்தது ரே. ரே. ரேண்டா இரவு. ரே. அடுத்தது கலிங். கலிங்கண்டா என்ன? கலிங்கண்டா முன்பு. சரியா? கலிங்கண்டா முதல்னு சொல்றேன் தானே? கலிங். அடுத்தது தெங். தெங்கண்டா என்ன? இப்போது. இப்போது. இப்பன்னு சொல்றதுதான் தெங். அப்ப பஸ்ஸேண்டா என்ன? பிறகு. பஸ்ஸே என்றால் பிறகு. இஸ்ஸரஹட்டண்டா என்ன? முன். இஸ்ஸரஹட்ட என்று சொன்னால் இஸ்ஸரஹட்ட யன்ன என்று சொல்ற. கேள்விப்படலையா நீங்க? அந்த பஸ்ஸுக்குள்ள எல்லாம் சொல்லுவாங்க இஸ்ராடே அண்ணே, இஸ்ராடே அண்ணே, இஸ்ராடே அண்ணே. அப்ப முன்னுக்கு போங்க. இஸ்ஸரஹட்ட அண்ணன் அர்த்தம் முன்னுக்கு போங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த இஸ்ஸரஹட்டைய நாங்க எதிர்காலத்துல பார்க்கலாம், பிறகு பார்ப்போம்னு சொல்லும் போது இஸ்ஸரஹட்ட பலமுன்னு சொல்லுவாங்க. அப்ப எதிர்காலத்துல வாரத்துக்கு நாங்க பிறகுன்னு நாங்க சொல்றோம் தானே, அந்த பிறகுக்கு நாங்க இஸ்ஸரஹட்டன்னு பயன்படுத்தலாம். விளங்கிட்டா? பஸ்ஸேன்னு சொல்றோம் தானே. பஸ்ஸே பலமுன்னு சொல்ற. பிறகு பார்ப்போம். பஸ்ஸே பலமு. இஸ்ஸரஹட்ட பலம் உண்டாலும் பிறகு பார்ப்போம் தான். அப்ப எதிர்காலத்துல பார்ப்போம்னு அர்த்தம். எதிர்காலத்துல எப்பன்னு தெரியாது, எதிர்காலத்துல பார்க்கலாம். இஸ்ஸரஹட்ட பலம். விளங்கிட்டா? அடுத்தது இந்தான். என்னது? இந்தான். இந்தான்னுண்டா இருந்து. இண்டையில இருந்து, நாளையில இருந்து. உட்கார்ந்து இருந்து இல்ல. இண்டையில இருந்து இது ஸ்டார்ட் ஆகுது. நாளையில இருந்து நான் வேலைக்கு போறேன். நாளை அண்டையில இருந்து நான் இங்க இருக்க மாட்டேன். இருந்துன்னு சொல்றோம். அந்த இருந்துக்கு இந்தான். அப்ப இண்டையில இருந்து எப்படி சொல்றது?
இண்டையில இருந்து அதைத்தான் அதைந்தான். நாளையில இருந்து அதைத்தான் நாளையில இருந்து ஹெட்டைந்தான் ஹெட்டேந்தான் ஹெட்டேந்தான். நேற்றில இருந்து ஈயேந்தான் ஈயைந்தான். நேற்றில இருந்து ஈயைந்தான். அடுத்தது வெனக்காங். வெனக்காங்டா வரைக்கும். வரைக்கும்னு சொல்றோம். அதுக்கு தான் வெனக்காங். அப்ப இண்டையில இருந்து நாளை வரைக்கும் எப்படி சொல்றது? அது வெனக்கன் ஹெட்ட இண்டையில இருந்து நாளை வரைக்கும். அதைந்தான் ஹெட்ட வெனக்கன் அதைந்தான் ஹெட்ட வெனக்காங். அதைந்தான் ஹெட்ட வெனக்காங். அப்ப காலையில இருந்து மாலை வரைக்கும் எப்படி சொல்றது? உதேஹினம் அவசே உதயந்தான் அவச வெனக்கன் உதேந்தான் ஹவஸ் வெனக்காங். உதேந்தான் ஹவஸ் வெனக்காங். அப்போ உதே இந்தான் ஹவஸ் வெனக்காங் சொன்னா காலையில இருந்து பின்னேரம் வரைக்கும். உதேன ரேவெனக்காங். காலையில இருந்து இரவு வரைக்கும். தவல்லிந்த அங்மம் பலாகனே இன்னுமா பகல்ல இருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த இந்தான்டா இருந்து வெனக்காங்டா வரைக்கும். விளங்கிட்டா இது? விளங்கிட்டா? சரி. அடுத்தது லபன. லபனண்டா என்னது? அடுத்த. அப்ப அடுத்த மாசம் எப்படி சொல்றது? லபன மாசே. லபன மாசே. லபன மாசேன்னா அடுத்த மாசம். அடுத்தது ஈலங்க என்று சொன்னால் எதிர்வரும் என்று சொல்றோம் தானே. இப்ப நாங்க அடுத்த மாசம் என்று சொல்றது எதிர்வரும் மாசம் சொல்லலாம். அதுக்கு நாங்க எதிர்வரும் சொல்றதுக்கு நாங்க என்னது ஈலாங்க அடுத்து என்று சொல்றதுக்கு நாங்க ஈலாங்க சொல்றோம். விளங்கிட்டா? அடுத்து. அடுத்தது கிய. என்னது கிய? கிய என்று சொன்னால் கடந்த, சென்ற, போன என்ற 3 அர்த்தம் தரும். அப்ப கியமாசே போன மாசம், கியமாசே சென்ற மாசம், கியமாசே கடந்த மாசம். கடந்த, சென்ற, போனன்னு நாங்க எப்படி எப்படி எல்லாம் தமிழ்ல 3 மாதிரி பயன்படுத்துறோம். அப்ப சிங்களத்துல ஒரே வார்த்தையை பயன்படுத்தலாம். ஏன்னா கியன்றத பயன்படுத்தலாம். கியமாசே போன மாதம். விளங்கிட்டா? அடுத்தது மே. மே என்று சொன்னால் இந்த, இதோ, இது என்று அர்த்தம். இந்த, இதோ, இது என்று சொல்லும் போது மே என்று பயன்படுத்துறது. விளங்கிட்டா? மே என்றால் இந்த, இதோ, இது. மே பொத்த இந்த புத்தகம். மே பொத்த இந்த புத்தகம். மே பலன்ன இதோ பாருங்கள். மே பலன்ன இதோ பாருங்கள். மேத்தி என்ன? மே இது இது என்று சொல்றதுக்கும் நாங்க மே என்று பயன்படுத்துவோம். அது ஒன்றை நாங்க குறிச்சு காட்டும் போது மேக்கண்டு வரும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? எந்த பாடத்துல வந்துட்டு வெனக்கொட்ட ஆகும்போது வெத்தி ஆகக்குள்ள என் பசே இக்கு பிறகு கலெங் இக்கு முதல் வித்தர மணிமட்டுல பெரேதா முந்த நாள் ஈயே நேற்று அத இன்று ஹெட்ட நாளை அனிதா நாளை மாந்தர அதிகாலை உதே காலை தவல் மதியம் ஹவச மாலை ரே இரவு கலிங் முன்பு தெங் இப்போது பஸ்ஸே பிறகு இஸ்ஸரஹட்டன்னு சொன்னால் முன்னுக்குன்னு ஒரு அர்த்தம் தரும். ஆனா எதிர்காலத்துல பிறகு ஒரு டைமுக்கு பார்க்கலாம்னு சொல்லும் போது நாங்க இஸ்ஸரஹட்ட பலமுன்னு சொல்லுவோம். அடுத்தது இதான் வெனக்காங். இதான்டா இருந்து வெனக்காங்டா வரைக்கும். லபன அடுத்த. அடுத்தது நம்ம வாரன்னு சொல்றோம். அதுக்கு தான் நாங்க சொல்றது ஈலங்கன்னு சொன்னா அடுத்த எதிர்வரும் சொல்றது. அடுத்தது சொல்றது நாங்க ஈலங்கன்னு சொல்றது. அடுத்தது கிய கடந்த, சென்ற, போன. மே இந்த, இதோ, இதுன்ற 3 அர்த்தங்கள் தரும். இப்ப இதுல இருக்கிற இவ்வளவுத்தையும் பாடமாக்கிட்டு அடுத்த வகுப்புக்குள்ள வாங்க. விளங்கிட்டா? விளங்கிட்டா? இது கிளியரா விளங்கிச்சா உங்களுக்கு? இந்த ரெக்கார்டிங் நான் அனுப்பி வைக்கிறேன். கிளியரா விளங்கிச்சா இது? சரி சரி ஓகே அவ்வளவுதான். சரி நம்ம அப்ப அடுத்த வகுப்புல சந்திப்போம். ஏதாவது டவுட் இருக்குதா உங்களுக்கு?